ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவையான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, காரமாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க, அப்புறம் புதினா கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த அளவு இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கலாம். 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பானி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம அரைச்ச மசாலாவை 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பானி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம பானிபூரியில் வைக்கிற ஸ்டஃப்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிளகு ஜீரகம் பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை 1 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் அப்புறம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃப்பும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா, நாங்கள் 1 கப் ரவை எடுத்திருக்கோம். 1 கப் ரவைக்கு 1 ஸ்பூன் மைதாவும் அப்புறம் 2 ஸ்பூன் கோதுமை மாவும் போட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெலிசாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஒரு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் பொரிச்சு எடுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு பூரியை சுட்டு எடுக்கலாம். நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. சுவையான பானிபூரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.